இங்கே இந்த பொண்ணுக்கு ஃபேமிலியே இல்லை, ஒரு மெடிக்கலில் வேலை பார்த்து தான் வாழ்க்கையை ஓட்டுக்கிட்டு இருக்கா. அங்கே இருக்க ஓனரோ வந்து இந்த பொண்ணுக்கிட்ட வந்து குறுகுறுன்னு பார்க்க ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணுக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஒரு நாள் கஸ்டமர் வந்திருக்கப்ப இந்த பொண்ணு மாத்திரை எடுக்க போறா. பின்னாடியே வந்து இந்த பொண்ணை தட்டிடுறான். இந்த பொண்ணு டென்ஷன் ஆயிடுறா. கஸ்டமர் போனதுக்கப்புறம் இவன்கிட்ட போய் நேராக சொல்லிடுறா, நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? நான் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னான்னு ஆமான்னு தலையாட்டுறான். நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நான் வேணா வரேன். நம்ம எல்லா வேலையும் அங்கேயே வச்சு முடிச்சுப்போம். இந்த இடத்துலலாம் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காதீங்கன்னு. சரி நான் ஒரு இடத்துக்கு சொல்கிறேன், அங்கே வந்துட்டு நான் அவளும் சொல்லிடுறான். ஆனா, இந்த பொண்ணையோ இன்னொரு பையன் ஒருத்தன் உயிருக்கு உயிரா லவ் பண்றான். இந்த பொண்ணு போகும்போது, வரும்போதெல்லாம் ஃபாலோ பண்றான். அந்த காதல இந்த பொண்ணுகிட்ட சொல்லவே மாட்றான். மெடிக்கலுக்கு வரும்போதெல்லாம் கூட அந்த பொண்ண பார்த்து சைட் அடிப்பான். இந்த பொண்ணுக்கும் இந்த விஷயம் தெரியும். அவளும் கண்டுக்காமலே தான் இருக்கா. இந்த டைம்ல தான் அந்த மெடிக்கல் ஓனர் ஒரு ரூம புக் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்துருன்னு சொன்ன உடனே, இந்த பொண்ணு கெட்டப்பெல்லாம் மாத்திக்கிட்டு அந்த இடத்துக்கு போறா. இந்த பொண்ண லவ் பண்ற பையன் எங்க இவள காணோமேன்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த ரூமுக்கு போனதுக்கப்புறம், அந்த ஓனரும் வந்து இந்த பொண்ணுகிட்ட ரொம்ப கிட்ட நெருங்கி வரான். இந்த பொண்ணு வந்து அப்ப என்ன பண்றான்னா, சின்ன வயசுலேருந்தே இந்த மாரி நெறைய பாதிக்கப்பட்டிருப்பா. இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அவ வச்சிருக்க கத்தி எடுத்து அவன அதே இடத்துல கொலை பண்ணி தூக்கி போட்டுர்றா. இங்கேருந்து கிளம்புனவ இவ சின்ன வயசுல பாதிக்கப்பட்ட இடத்துக்குலாம் கிளம்பி போறா. அப்போ போனா ஒரு அரிசி மண்டியில சின்ன வயசுல வேலை பார்த்துருப்பா. அவன் வந்து இந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்திருப்பான். அவன்கிட்ட மறுபடியும் வேலை கேட்குற மாரி தனியா ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு, அவனையும் கத்தியால குத்தி போட்டுர்றா. இவன் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்கா. சின்ன வயசுல அந்த பஸ் ஸ்டாண்ட்லயும் வந்து ஒருத்தன் இந்த பொண்ண தப்பா நடக்கிறதுக்காக கூட்டு போயிருந்திருப்பான். அதே இடத்துக்கு கூட்டு போய் அவன அங்கேயும் வச்சு கத்தியால குத்திட்டு, இவ பீச்ல போய் தனியா உட்காந்துருக்கா. இந்த பொண்ண காணோமே அந்த ஒன் சைடு லவர் பையனும் தேடிட்டு இருந்தவன், இந்த பொண்ணு பீச்ல இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்துக்கே ஓடிடுறான். உங்ககிட்ட நான் ரொம்ப நாளா ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். அத இப்ப சொல்லியே ஆகணும். நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னும்போது, அந்த பொண்ணு சிரிக்கிறா. என்னங்க ஆச்சுன்னா, பக்கத்துல உட்கார வச்சு, அவளுக்கு நடந்த எல்லா கொடுமையும் சொல்லி, இதுவரைக்கும் நான் 3 பேர கொலை பண்ணியிருக்கேன். அது உனக்கு ஓகேவான்னு கேட்ட உடனே, இவன் தயங்கிக்கிட்டே நிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு, பரவால்ல 3 பேர கொலை பண்ணாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. உங்களுக்காக நான் எத்தனை வருஷம் வேணா வெயிட் பண்றேன். நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லன்னு அவன் சொன்ன உடனே தான், இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவன் மேல சாஞ்சு படுக்கிறா. கடைசியில போலீஸும் இந்த பொண்ண அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. ரிலீஸ் ஆகி வந்த உடனே இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றாங்க.